ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்வா ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம என்னோட சின்ன மாமியார் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, தமிழ்நாட்டில். பொள்ளாச்சி சவுத்தில் பொன்னைக்கவுண்டனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். இது உடுமலைப்பேட்டை அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி சார்ந்தது. இங்கே வந்து லோக்சபா வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பார்லிமெண்ட் சேர்ந்தது. இப்போதைக்கு வந்து இது வந்து கோமங்கலம் அப்படின்ற ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் நேமில் தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் இங்கே மெயின் வில்லேஜ் பார்த்திங்கன்னா தெங்குமரப்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊர். மெயின் வில்லேஜ் தான் இது. நேஷ்னல் ஹைவேஸில் ரீச்சபிளாக இருக்குது பொன்னைக்கவுண்டனூரில். ஸோ உடுமலையிலேருந்து டுவார்ட்ஸ் பொள்ளாச்சி போகிற வழியில் நம்ம ஊஞ்சுவலாம்பட்டிக்கு அடுத்து ஒரு லெஃப்ட் வரும். அங்கே தான் வந்து இந்த ஊருக்கு உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. மீன்வைல் இந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ஆட்டு சந்தையெல்லாம் வச்சுருப்பாங்க. பொள்ளாச்சி இளநீர் சங்கம் இங்கே தான் இருக்குது. அண்ட் பொதுவாக எவ்ரி சண்டே இங்கே வந்து சந்தைகள்லாம் நடக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உழவர் சந்தை மாதிரி காய்கறிகளும் போட்டு விற்பாங்க. போகிற வழியெல்லாம் இப்படி தான் செழுமையாக ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரிவர்ஸ் பார்த்திங்கன்னா பைக்காரா ரிவர்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேயிலப்புறா அப்படின்னு ஒரு ரிவர் போயிட்டுருக்கு. பொன்னைக்கவுண்டனூர் வந்து ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஹேம்லெட் இந்த பொள்ளாச்சி சவுத் சைடில் இருக்குது, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடுல. இது வந்து தெங்குமரப்பாளையம் பஞ்சாயத்தில் வந்து ஒன்றியத்தில் வந்துடும். இது வந்து 54 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரோங்க. ஃப்ரம் 8 கிலோமீட்டர்ஸ் வந்து பொள்ளாச்சியிலேருந்து சவுத் சைடில் போனால் உங்களுக்கு இந்த ஊர் வந்துடும். பொன்னைக்கவுண்டனூர் வந்து சேம் நான் சொன்ன மாதிரி கோமங்கலம் பின்கோடு தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த பொன்னைக்கவுண்டனூர் பக்கத்தில் வந்து பாலையூர், சிஞ்சுவாடி, தாளவாய்பாளையம், கோலார்பட்டி, நல்லூர் அப்படின்னு 5 கிராமம் சேர்ந்தது தான் பொன்னைக்கவுண்டனூர் ஒரே ஊராக வரும். இதெல்லாம் சரவுண்ட் ஆகிருக்கு. நார்த் பிளாக்கில் வந்து ஆனமலை, அப்புறம் வெஸ்ட்டில் வந்து உடுமலை பிளாக் வந்துடும். அப்புறம் குடிமங்கலம் வந்து ஈஸ்ட்டில் வந்துடுதுங்க. பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, வால்பாறை, சித்தூர், தாட்டமங்கலம் இதெல்லாம் வந்து பக்கத்து ஊர்களாக இருக்குது பொன்னைக்கவுண்டனூரில். இன்னொரு ஃபேமஸான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த ஊர்லேருந்து திருமூர்த்தி மலையும் அந்த ஃபால்ஸும் அந்த கோயிலும் ரொம்ப ரொம்ப கிட்ட. அந்த அருவிக்கு போகிறதுக்கு அந்த வழி வந்து இந்த பக்கம் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஊர் பக்கத்தில் தான் வந்து நம்ம ஃபேமஸ் ஆக்டர் காமெடியன் கவுண்டமணியோட ஊரும் வந்து இங்கே தான் இருக்குது. இந்த ஊரில் போகிற வழியெல்லாம் பேரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜிலேபி நாயக்கப்பாளையம்லாம் இருக்குது. ரொம்பவே ரசிச்சிருக்கிறேன். அந்த வீடியோ வ்ளாக் நான் வேறு ஒரு வீடியோவில் போடுறேன். திருமூர்த்தி மலைக்கு போகிற வழி பாதைகள் இன்னும் சூப்பராக இருக்கும், அதையும் நான் போடுறேன். இந்த ஊரில் வந்து பக்கத்தில் எந்த ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. எல்லாமே பஸ் ஃபெசிலிட்டிஸ், மாட்டு வண்டி அந்த காலத்தில் வந்து இதில் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ பஸ் அண்ட் கார், அப்புறம் 2 வீலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கிற ஊர் பேர் வந்து கஞ்சம்பட்டி. இங்கே தான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. இது அடுத்து பார்த்திங்கன்னா சவுத் மலையாண்டிப்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் போய் நம்ம ஸ்கூலுக்கு படிக்கிறதா இருக்கும். இங்கே பக்கத்தில் இப்போது ரீசெண்டாக வந்து நாச்சியார் வித்யாலயா ஜமீன் ஊத்துக்குழியில் வந்திருக்கு. அப்புறம் ஸ்ரீ லதாங்கி வித்யா ஸ்கூல் வந்திருக்கு. செண்பகம் மெட்ரிகுலேஷன், ருக்மணி அம்மாள் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லாம் வந்துருச்சு. அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து இந்த பொன்னைக்கவுண்டனூரில் இருக்குது. ஸோ ஒரு ஹெல்த் சென்டர் வந்து பாலையூரில் இருக்குது, செகண்ட் கஞ்சம்பட்டியில் இருக்குது, தேர்டு வந்து கோலார்பட்டியில் இருக்குது. அண்ட் இங்கே நிறைய ஏரியா இந்த பஸ் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு வேணும்னா போடுறேன். இந்த வழியாக நம்ம வந்து திருமூர்த்தி ஹில்ஸை வந்து அடைஞ்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப அடர்த்தியான டென்ஸ் ஃபாரஸ்ட் வழியாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன பார்க்கலாம். ஆக்சுவலேருந்து ரோட்வேஸில் போகக்கூடிய நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குங்க. அதில் ஒன்று வந்து ஆலியார் அணை. இங்கேருந்து ஆலியார் அணை ரொம்ப கிட்ட. இது வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வரும். மருதமலை முருகன் கோயில் கோயம்புத்தூரில் இருக்குது. அது ஒரு பிரபலமான ஒரு ஆன்மீகத்தலம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வால்பாறை இருக்குது. பொள்ளாச்சியிலேருந்து சுமார் 45 கிலோமீட்டரில் வந்து இந்த மலைசார் சுற்றுலாத்தலம் இருக்குது. அதுக்கப்புறம் 100 கிலோமீட்டர்ஸில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து குருவாயூர் கோயில் வந்துடுவாங்க. அப்புறம் கோயம்புத்தூர் மெயின் ரோட்லேருந்து வரும்போது நம்ம பழமையான கோயில் வந்து ஈச்சனார் விநாயகர் கோயில் இருக்குது. அப்புறம் நம்ம ஆனைக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. நம்ம கோயம்புத்தூருக்கும் நம்ம கேரளாவோட பார்டர் நீலகிரி மாவட்டத்தில் இது ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் தலங்க. கண்டிப்பாக ஒரு வாட்டி எல்லோரும் போய் பார்க்கணும். சலீம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாறு மையம் இருக்குது கோயம்புத்தூரில். இது இருக்குது. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்கெல்லாம் அதிகமாக வருவாங்க. அப்புறம் நம்ம நீலகிரியில் இருக்கிற மலை ரயில் அதில் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒன்று, டாய் ட்ரெயின் சொல்லுவாங்க. இதெல்லாம் தவிர பொள்ளாச்சிக்கு அருகில் பல சுற்றுலாத்தலங்கள் இப்போ வந்துருச்சு. நீலகிரி மலை, கொடைக்கானல், தேனி போன்ற இடங்கள் பொள்ளாச்சியிலேருந்து ரொம்ப கிட்டங்க ரோட்வேஸில் போகிறது. இப்போது கஞ்சனூர் அப்படின்ற ஊருக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து இப்போது ஊருக்கு போயிட்டுருக்கோங்க, பொன்னைக்கவுண்டனூருக்கு. இதுக்கு அடுத்த ஊர் தான் வந்து நாகூர்னு வரும். அங்கே இன்னொரு பெரியம்மா வீடு இருக்குது. இன்னொரு நாள் அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த டூர் விலாகும் போடுறேன்.
அவசரமாக வந்து கஞ்சனூர்னு சொல்லிட்டேன், அது கஞ்சம்பட்டி. இதுவும் வந்து சவுத் பிளாக். நான் சொன்ன மாதிரி 51 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வரும். 6 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் பொள்ளாச்சி வரும். கஞ்சம்பட்டி பக்கத்தில் வந்து திப்பம்பட்டி, நட்டுக்கால்பாளையம், பாளையூர், வெளால்பட்டி, கோலார்பட்டின்னு அப்படின்னு 5 கிராமம் சேர்ந்தது தான் கஞ்சம்பட்டி பிளாக்கு. இதுவும் வந்து நம்ம வால்பாறை, சித்தூர், தாட்டமங்கலம் அந்த மாதிரி வழியெல்லாம் போகிறதுக்கான ஒரு ரூட்டு தான். இங்கே லோக்கல் லாங்குவேஜஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் தமிழ் தான் அதிகமாக பேசுகிறாங்க. இங்கே வந்து 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. 2000த்துக்கு மேலே வீடுகள் இருக்குது, நிறைய வீடுகள் இருக்குது. அண்ட் எல்லாருமே வந்து சிறு தொழில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்குமே வந்து தென்னை மரம் விவசாயிகள் இருக்கிறதுனால அது சார்ந்த உள்ள வேலைகள் தான் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நிறைய காயில் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து இது அந்த கோழியெல்லாம் வளர்ப்பு பண்ணைகள்லாம் நிறைய வளர்த்துட்டு வராங்க. இங்கே வந்து கரிசக்காட்டு மண் ப்ரௌன் கலரில் இல்லாமல் பிளாக் சாயிலாக, இது போக போக பிளாக் சாயில் வரும். இது தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பொள்ளாச்சி ஆனமலை அந்த ப்ராஜெக்ட் சொன்னோம் பார்த்திங்களா, வாட்டர் ப்ராஜெக்ட், அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே என்ன தான் மழை பெஞ்சாலும் நம்ம ஆலியார்லேருந்து வர அந்த பேப் ப்ராஜெக்ட் வழியாக வர தண்ணி தான் வந்து விவசாயத்துக்கு, இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம் வாங்க. மலையிலேருந்து வரும்போது எரிசனம்பட்டின்னு ஒரு ரோடு வரும், அது வழியாகவும் இங்கே வந்தால் இங்கே ரீச் ஆகிடலாம். எரிசனம்பட்டி வழியாக தான் நம்ம வந்து திருமூர்த்தி மலைக்கு போவோம். ஸோ இது இப்போ கோலார்பட்டி வழியாக நம்ம இந்த கஞ்சம்பட்டி வழியாகவும் இப்போ இந்த ஊருக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன ஷார்ட்கட்டுங்க. பொள்ளாச்சின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி இது ஒரு நேச்சுரல் பியூட்டி. பர்டிகுலராக ஆனமலை ஹில்ஸ், ஆனமலை டைகர் ரிசர்வ், அப்புறம் இந்த பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து கோக்னட் சிட்டி ஸ்டேட்டஸ்னே வந்து பேர் வந்திருக்கு. இது வந்து சீனிக் ட்ரைவ்ஸ் டு வால்பாறை நம்மளுக்கு கிடைக்கும். இது வழியாக வந்து மாசாணியம்மன் டெம்பிளுக்கும் போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் கமர்ஷியல் சென்டர் வந்து இந்த ஜாகரிக்கு, அதாவது வெள்ளத்துக்கு வந்து இங்கே பேர் போனது. கருப்பட்டி வெள்ளத்துக்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் போன இடம். கருப்பட்டின்னு சொல்ல முடியாது, தென்னங்கருப்பட்டியும் இங்கே கிடைக்கும். ஆனமலை ஹில்ஸ்க்கு போகிற வழியும் இது தாங்க. பொள்ளாச்சி வந்து ஃபுட் ஹில்ஸ், நம்ம வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட் ஹில்ஸ்ன்றதுனால ரொம்ப ஸ்டன்னிங் வியூஸாக இருக்கும். எந்த கேமராவில் அந்த மலை தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்து திருமூர்த்தி ஹில்ஸு. பட் அது அந்தளவுக்கு என்னால் கேப்சர் பண்ண முடியல, நான் வண்டி போயிட்டுருக்கிறதுனால. ஸோ பக்கத்தில் வந்து அழகுநாச்சி அம்மன் டெம்பிள் இருக்குது, சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள் இருக்குது. அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி மாசாணி அம்மன் டெம்பிள் இருக்குது. கோக்னட் சிட்டின்னு சொல்கிற மாதிரி இங்கே எக்ஸ்டென்சிவ் கோக்னட் ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது கோக்னட் சிட்டின்னு அழைச்சிட்ருக்காங்க. பொள்ளாச்சி வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் சென்டர் ஃபார் ஜாகரி ட்ரேடு. இங்கே வெள்ளத்துக்கு பயங்கரமான ட்ரேட் நடக்கும். அப்புறம் நார்மல் கமர்ஷியல் சென்டர்ஸும் நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் விற்கிற அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டாகவும் இது விளங்குதுங்க. இந்த பொள்ளாச்சி ஜாகரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஏஷியாலே இவங்க தான் லார்ஜஸ்ட்டுங்க. இப்போ நீங்கள் கேட்டல்ஸும் வெஜிடபிள்ஸ் மார்க்கெட்டும் இங்கே நான் சொன்ன மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ஹிஸ்டாரிக்கல் லோக்கல் மார்க்கெட் இருக்குதுங்க. நம்ம நியர்பை ரீஜனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த அருள்மிகு சுப்பிரமணிய திருக்கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ். இது வந்து 8th செஞ்சுரியிலேருந்து இருக்குது. பொள்ளாச்சி சந்தைன்னு பாட்டு கூட ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சோழ வந்தான்ற ஒரு படத்தில் சிவாஜி கணேசன் சார் பாடியிருப்பார். இங்கே மாட்டுச்சந்தை, அப்புறம் வந்து ஜாகரி சந்தை எல்லாமே வந்து அதிகமாக நடக்கும். ஏஷியாஸோட பிக்கெஸ்ட் ஜாகரி மார்க்கெட்னு சொன்னேன். எல்லா பஸ்ஸஸுமே இங்கே வரும். ஆனமலைக்கு, சேத்துமடைக்கு, காளியாபுரத்துக்கு, மீனாட்சிபுரம், கோவிந்தாபுரம்னு இங்கேருந்து எல்லா இடத்துக்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குதுங்க. பொள்ளாச்சிக்கு ஏன் இந்த நேம் வந்ததுன்னா, ஏன்ஷண்ட் நேம் வந்து என்னதுன்னா பொழில் வைச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நேச்சுரல் வளம் உள்ள வெல்த் அண்ட் ப்ராஸ்பரிட்டி உள்ள ஒரு தமிழ் இடம்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து முடிக்கொண்ட சோழ நல்லூர் அப்படின்ற இதுக்கு பேர் இருந்தது. குலோத்துங்க சோழர் 3ஆம் காலத்தில் இது அந்த பேரில் தான் வளைச்சிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பொழில் வைச்சி அப்படின்றது பொள்ளாச்சி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து என்னோடய மதர் இன் லாவோட சிஸ்டர் ஹவுஸ், சின்ன மாமியார் வீட்டுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போ நம்ம உள்ளே போகிறோம். வாங்க, ஹோம் டூர் சின்னதாக காமிக்கிறேன். இதுதான் உங்கள் வீடு. வாசல்லே வந்து ஒரு மேண்ட்ரின் ஆரஞ்சு ட்ரீ இருக்குது, ஹைபிஸ்கஸ், மல்லி, இந்த பக்கம் முல்லை, அப்புறம் நிறைய செடிகள் இருக்குது. ரோட்லேயே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய தோட்டங்கள் இருந்தாலும் வீட்டு வாசலில் அந்த கார்டன் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால் வந்து அதை நான் விசிட் பண்ணிவிட்டு பூக்கள்லாம் வந்து நான் வந்து பறித்து தொடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பூவை பார்க்குறதே நம்மளுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம ரொம்ப வீட்டோட என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கார்னிஷிங்காக, அப்புறம் எப்படி சொல்கிறது, ரொம்ப வரவேற்கிற மாதிரி வெல்கமிங் ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் என்ன, மோட்டர் நிறைஞ்சி கொட்டிகிட்டு இருக்குது, அதிலே தண்ணி வந்து செடிக்கு பாய்ச்சிக்கிறாங்க. இப்போ வந்து நான் மல்லி பறிக்க போகிறேன். இந்த நேரத்துக்கு என்னோடய ஃபாதர் இன் லா வந்துடுறாரு தோட்டத்துலேருந்து. ஸோ அவங்களோட பேசிட்டு உள்ளே போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
வீட்டு சாலையோரம் இருக்கிற இந்த மாதிரி பூச்செடிகள் வைக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ மைண்ட் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் தெரியுமா? அதை பறிக்கிறதுலேருந்து அது கட்டுறதுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆமாங்க, இப்போ தாங்க உள்ளே வந்தோம். வாங்க இப்படி உள்ளே வச்சுடுங்க. எங்கள் ஊர்லலாம் ரோட்டில் வச்சா அப்படி விட மாட்டாங்க. ரோட்லாம் அப்படி பூ வர விட மாட்டாங்க எங்கள். ஆமாம், இங்கே தான் இந்த பூவெல்லாம் பார்க்க முடியுது. வாழை இந்த பொரிச்சதை அவனுக்கு எடுத்துகிட்டு வரான். ஒரு வழி இல்லை, நான் மொட்டு வச்சுருக்கேன், ஏதோ நான் எடுத்துகிட்டு வரேன். அவன் வேணும்னு கேட்டான், அதனால் சரி நீ செருப்பு போட்டுட்டு வா. நான் இங்கே நிற்கேன். அது வரேங்க. வா இங்கே வா. காருக்கு இந்த பக்கம் வரான். ஆமாம், இதெல்லாம் எனக்கு வந்து அதிசயம். பூ எங்கள் ஊரில் பூவே வராது. இவ்வளோலாம் வராது. இதை பாரு, கோழியாக வர இதோ கோழி பூ. இதோ பாரு. ஒரு பூ எடுத்துக்கோ, வச்சுக்கோ. ஸ்மெல்லியாக இருக்குடா. கடன் படித்தானா? ரோட்டோரமாக இருக்கிற இந்த முல்லைப்பூவும் மல்லிப்பூவும் பறிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு பன்னீர் ரோஸும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அது வந்து சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து உள்ளே டீயாக காஃபியாக குடிக்கிறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு இங்கே வந்திருந்தோன்னா, என்னோடய அக்கா, அதாவது சின்ன மாமியாரோட சன்னோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களோட அப்பா வந்து இறந்து 16 days ஆயிடுச்சு. 10 days ஆயிடுச்சு. அதனால் அது விசாரிக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஸோ மதர்-இன்-லாவும் ஹஸ்பண்டும் அங்கே போயிருந்தாங்க. நான் குழந்தைங்கள வச்சுட்டு அங்கே போக முடியாதனால நான் இங்கேயே நிற்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ இங்கேயே இது பறிச்சுட்டு இங்கேயே இருந்திருக்கிறேன். சரண் எனக்கு ஒன்றாவது பறிச்சு கொடுத்தியா? இவனை சரண் எனக்கு தான் பறிச்சு கொடுத்தியான்னு கேட்டா, அந்த பூ வாசமாக இருக்குதாம்மா. அது எங்கே வாசமாக இருக்குன்னு தெரியல. வாசமாக இருக்கு, நீ மூந்து பாரு, நகர்ந்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறா எனக்கு. சண்டேனால கொஞ்சம் ஃப்ரீயா? அம்மா எங்கே பெரி? ஐயோ, நாங்கள் இன்னைக்கு எங்களுக்கு சாம்பார் தான். நான் அவங்க வச்சுட்டு போயிட்டாங்க காலையிலே. அதை வச்சு சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டே இருந்தோம். அங்கே கிளம்புங்க, நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம். பாதியிலே வந்தோம். அத்தைங்க அங்கே இருக்காங்களா? எங்கே இருக்குது வீடு? இப்போ எனக்கு அந்த அளவுக்கு. ஆமாம்மா அதான். ஆமாம்மா அங்கே தானா? பக்கத்தில்? அப்படி போயிட்டாங்க. இது என்ன பன்னீர் ரோஸு? ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல காஃபி குடிச்சிட்டு திருப்பியும் பசங்களுக்கெல்லாம் பால் காஃபிலாம் குடிச்சிட்டு திருப்பியும் வீட்டு சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே தான் வந்து என்னோடய மருமகள்னு சொல்லணும். யாரோட சன் மச்சானோட மருமகளும் சன்னும் தான் இங்கே இருக்காங்க. அவங்களோட தான் சரண் வந்து விளையாடிட்டு இருக்கிறான். நல்லா ஜாலியாக இருந்தது கொஞ்ச நேரத்துக்கு. எல்லாம் அவங்க வீட்டில் இருந்த ஷெல்ஃபில் இருந்த எல்லா டாய்ஸும் கீழே இறக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தோம். ஸோ நல்ல டைம் பாஸ் ஆச்சு. அப்பாரோட வந்து சர்வேஸ்வர் பெரியவர் வந்து உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சின்னவன் வந்து பிரதியோடையும் மதுவோடையும் விளையாடிட்டு இருந்தாங்க. இதுதான் அவங்களோட பழைய வீடு. அங்கே இப்போவும் யூஸில் தான் இருக்குது. தேங்காய் சைஸை பார்த்து எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் எப்போவுமே. இன்னொரு காஞ்ச தேங்காயும் இங்கே வச்சுருக்குறாங்க, அதை நான் காமிக்கல. இது வந்து இப்போ பெயிண்ட் பண்ணி திருஷ்டிக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இதுதான் வீடோட அவுட்டர் ஆம்பியன்ஸ். நல்லா ஈவினிங் 4 மணி வெயிலுக்கு சரியாக வெயில் அடிக்குது, அதனால் அப்படி இருக்குது. வீட்டுக்கு 2 சைட்லேயுமே பாருங்கள் நல்லா வந்து பூச்செடி வச்சுருக்காங்க. ஏதோ தான் என் குட்டி விளையாடிட்டு இருக்குது. மாமனாரோட உட்காந்துருக்காங்க. இவங்க தான் அக்கா. அண்ணா வணக்கம் சொல்லு. வணக்கம் சொல்லு. போயிட்டு வரேங்க சொல்லு. போயிட்டு வரேங்க சொல்லு.
போயிட்டு வரேன். சரி, இப்போ எதுக்கு காசு கொடுத்தாங்க? இவங்க அக்கா அண்ட் சின்ன மாமியார் பக்கத்தில் நிற்கிறாங்க. தெரியல யார் கொடுத்தாங்க காசு, யார் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க? அவர் என் வீட்டுக்கார் பக்கத்தில் இருக்கிறவர் சின்ன மாமனார், இவங்க என்னோட சின்ன மாமியார். ப்ளூ சாரி, ஆரஞ்ச் சாரி என்னோட மாமியார். எல்லா ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம். இதுதான் வந்து அந்த அக்காவோட அப்பா இறந்தாங்களே, அவங்கள விசாரிக்க போன வீடு. அதை பற்றி தான் பேசிட்டு வரோம். இந்த துணி காயறதில் இந்த வீடு தான் இப்போ காமிக்கிற கேட்டில், இந்த வீட்டில் தான் வந்து இறந்துட்டாங்க. விசாரிக்க வந்துட்டு போனோம். இப்போ நாங்கள் வந்து பொன்னைக்கவுண்டனூரோட டூர் முடித்து வெளியில் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். திரும்பவும் வந்த பாதை மாதிரியே அதே மாதிரி ஒரு பாதையில் தான் போகிறோம். இதெல்லாம் வந்து பக்கத்துலேயே அவங்களோட காடு தோப்புகள்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நாங்கள் போகலை. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். டு த ரைட் வந்து நாகூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அதை நான் நெக்ஸ்ட்டு விசிட்டில் காமிக்கிறேங்க. சன்செட் கூட வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இது ஒரு மத்தியானம் 4லேருந்து 5 மணி இருக்கும், ஈவினிங் டைம் தான். பட் அந்த வெயில் வந்து சுல்லுன்னு இருக்குது. ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி ஓடைகள், தண்ணி வர்றதுக்கான பாங்கான இது. அப்புறம் வந்து ஃபுல்லாக தென்னந்தோப்புங்களும் ஊரும் இருக்குதுங்க. பெட்ரோல் பங்க் கூடிய எல்லா வசதிகளும் உள்ள ஊர் தான். பட் வந்து ஃபுல்லாக தோப்புக்குள்ளேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரியே ரொம்ப அருமையாக இருக்கும். இங்கே இருக்கிற தென்னை மரங்கள்லாம் ஒரு பக்கம் கொடை சாஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இது கரிசக்காடு மண், ரொம்பவும் செம்மண் இருக்காது. அண்ட் மோரோவர் தண்ணி மழை காலத்தில் வந்து ஆலியார் பரம்பிக்குளம் பேப் ப்ராஜெக்ட்லாம் தண்ணிலாம் திறந்து விட்டாங்கன்னா இங்கே தண்ணி நிற்கும். ஸோ அதனால் வந்து தென்னம்பிள்ளைங்கள் சின்ன வயசுலேயே வந்து அது வந்து ஒரு பக்கம் சாஞ்சி தான் வந்து வளர்ந்துட்டு வருது. எந்த பக்கம் தண்ணி வாட்டமாக இருக்கோ அந்த பக்கம் சாஞ்சி தான் இருக்கும். இதுவும் நான் வந்து போக போக தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து இனிஷியலாக எல்லா மரமும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்து பார்ப்போம். அதே மாதிரி கேரளாவில் ஒரு சில சைட்லேயும் இந்த மாதிரி தான் வந்து மரங்கள் வந்து கொஞ்சம் கோணையாக வரும். அதாவது கீழே இருக்கும்போதே வளைஞ்சு வந்திருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த ஒரு சில டைமில் ரொம்ப நாள் தண்ணி தேங்கி நிற்குமா, அதனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி பற்றாக்குறை, அதனால வந்து தென்னம்பிள்ளையெல்லாம் காஞ்சு போயிருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் தண்ணி நிற்காத இடத்துலலாம் வந்து மரம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நிற்கும். இது வந்து ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே 2 பக்கமும் வந்து தென்னை மரம் சூழ, நடுவில் வந்து என்னென்னமோ மரங்களுக்கு புளிய மரம், இந்த மாதிரி ரொம்ப கேனப்பி மாதிரி இந்த ரோடு இருக்கும். இந்த வழியாக போகிறதே ரொம்ப பயங்கரமாக இருக்கும். தனியாக பயணித்ததில்லை, எப்போவுமே ஃபேமிலியோடு போகிறதுனால இதை பற்றி தெரியல. எப்போவுமே ஒரு 2 வீலர்ஸ் மக்கள் போயிட்டு தான் இருப்பாங்க. அண்ட் எனக்கு இந்த மரங்கள் சார்ந்த அந்த வெயில் சார்ந்த அந்த மலை பிரதேசத்துலேருந்து வர அந்த வெயில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். 2 ஹில் டாப் நடுவில் வந்து அந்த சன் வந்து தெரியும். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான வீடுங்க, யாரோ ஒரு சினிமா பிரமுகரோட வீடு. ரொம்ப அழகாக இருந்தது. எவ்வளோ பெரிய மதில் சுவர் பாருங்கள், அதுவே வந்து எவ்வளவோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்துகிட்டே இருந்தது. அவ்வளோதாங்க, இந்த ட்ரிப் இதோட வந்து இனிதே முடிஞ்சுது. இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு விலாகில் உங்களை சந்திக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆலம்பாளையம் விலாக் போடலான்ட்டு இருக்கேன். அதுவும் இதே மாதிரி தோப்புக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும், இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் எனக்கு இந்த பொள்ளாச்சி சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர்லேயுமே இருக்கிற அந்த தென்னை மரங்களை விட இயற்கையாக இருக்கிற நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த விலாகை வந்து இந்த போகிற பாதையும் வர பாதையும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி பேசி அனுப்பியிருக்கேன். பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடிக்கடி ட்ரிங்குன்னு ஒரு சவுண்டோடு உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு நான் மறந்துட்டேன். திருமூர்த்தி மலையில் தான் வந்து ஜெயம் அப்படின்றது ஜெயம் ரவி நடித்த மூவியும் சதா நடித்த மூவியும் எடுத்தது. இந்த இடத்துலலாம் வந்து அவங்க ஓடுவாங்க. காம்பவுண்ட் மேலே ஏறிட்டு சைக்கிளை பிடிச்சிட்டு ஓடுற இடமெல்லாம் இந்த இடம்தான். இங்கே போகும்போது ஒரு ரயில்வே பாலம் இருக்குது.